எல்லோரும் நல்லா இருக்க, எல்லோரும் நல்லா இருக்க, எல்லாத்தையும் பிரதிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஒன்று சொல்ல போகிறேங்க. எடுக்குங்க. அந்த கஸ்தூரி பொண்ணு, கர்ப்பிணி பொண்ணுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. இப்படி கொடுமை நடந்துருச்சு, பாவம். அடுத்த வாரம் வளகாப்பு பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது. பிறந்த வீட்டிலேருந்து ஒரு கணவர் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் இருந்துட்டு கணவர் வீட்டில் போட்டு மறுபடியும் கொண்டாந்து ஒரு வாரத்தில் நல்லா வளகாப்பு நல்லபடியாக இருக்குது. எவ்வளோ கனவோடு அந்த பொண்ணு போயிருக்கும். அந்த கனவுனா சேர்ந்து போயிடுச்சு. இத்தனை பேர் கணவர் சொந்தம் வந்து இருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். அந்த பொண்ணு என்னை தப்பாக யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க, யாரையும் முன்படுத்த பேசலை. கொஞ்சம் இப்போ இழந்துட்டு நிற்கிறவங்க எவ்வளோ சங்கடமாக இருக்குது. பாவம், எவ்வளோ கத்துறீங்க, மனசு தாங்க முடியல. சொந்தம் வந்தோன்னா எவ்வளோ கத்துறீங்க, எவ்வளோ தாங்க முடியாது. அந்த பொண்ணு எப்படி செத்துருக்கும், ரயில் அடி வச்சு உன்னை கொடுமை அணிச்சிருக்கு. சாகும்போது அந்த உயிர் அந்த பொண்ணு மயக்கமாக வாந்தி இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்கலாம். பக்கத்தில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த பொண்ணும் கணவரும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து நல்லபடியாக இருந்திருக்கணும். நல்லபடியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தால், நல்லபடியாக இருந்திருந்தால், கவனமாக இருந்திருந்தால் அந்த இப்படி உயிர் பலியாயிருக்குமா? 2 உயிர் பலி போச்சு. எவ்வளோ கனவோட அந்த பொண்ணு இருந்திருக்கு. நீங்களும் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பீங்க. வளகாப்பு குழந்தை வர்றது எப்படி சந்தோஷமாக எப்படி வேணால் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த பொண்ணு இழந்து குழந்தைய இழந்து இப்போ எத்தனை குடும்பம் தவிக்குது. பாவம், இப்படி இருக்கும், மனசு வேதனையாக இருக்குது. இதே மாதிரி கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் ரயில் பத்திரமா கதவை மூடிடுங்க. ட்ரெயின் போகும்போது தயவுசெய்து கையை கழுவாதீங்க, எதுவும் நிற்காதீங்க, உட்கார எதுவும் செய்யாதீங்க. தயவுசெய்து அந்த காட்டு இழுத்து கீழே விழுத்தாட்டிடும். தயவுசெய்து இன்னவனா எனக்கு தயவுசெய்து வாமிட்டுக்கு வரணும் கூட. யார் சொந்தம் வந்தால் யார் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தால் வந்து வாமிட் பார்த்துருங்க. நாங்கள் போய் வாமிட் எடுக்காதீங்க. தயவுசெய்து கரவத்துலாம் வாமிட் எடுக்கவே கூடாது. தயவுசெய்து தவிங்க. தயவுசெய்து கதவு ஓரத்தில் நிற்கிறது தவிங்க. தயவுசெய்து நல்லா சொல்லி எல்லாருக்கும் நல்லா சொல்லி தயவுசெய்து அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு ஆத்மா சாந்தி அடையணும். நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.